போகிறது கடல் பாசி, சீவீட். கடல் பாசியை சைனா கிராஸ், அகர் அகர்னு சொல்லுவாங்க. கடல் பாசி இஸ்லாமியர்களோட முக்கியமான உணவுங்க. இது ரமதான் நோன்பு நேரத்தில் ஏன் சாப்பிட்றாங்கன்னு தெரியுமா? ஜப்பான், சைனாவில் அவங்களோட உணவில் 25% கடல் பாசி தாங்க. விண்வெளி வீரர்கள் உணவுக்காக மாத்திரைகள் சாப்பிட்றதும் கடல் பாசியை தான். அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த கடல் பாசியில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னுடைய ப்ளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க டாபிக்குள்ளார போகலாம். கடல் பாசிங்கிறது கடல் நீருக்குள் வளரக்கூடிய ஒரு வகை தாவரங்க. கடல் பாசி நம்முடைய உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடியது. உலகத்தில் 25,000 வகையான கடல் பாசிகள் இருக்குது. அதில் 145க்கும் மேற்பட்ட கடல் பாசி சாப்பிடக்கூடியதாக இருக்குங்க. கடல் பாசியை ஊட்டச்சத்துக்களோட குவியல்னே சொல்லலாம். இதில் மனித உடலுக்கு தேவையான பல முக்கியமான